اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, உத்தம சஹாபாக்கள் என்ற தொடர் வகுப்பிலே இன்றைய நாள் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய சில அறிமுகத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபியை பொறுத்த வரைக்கும் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே கிட்டத்தட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வருவதற்கு 12 வருடங்களுக்கு முன்னால் மதீனாவிலே பிறந்தார்கள். இவர்களுடைய தந்தையார் ஜெயித் பின் லஹாக் என்பதாகும். இவர்களுடைய தாயார் நவார் பின்த் மாலிக் என்பதாகும். ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பல சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய ஒரு சஹாபியாக, தன்னுடைய வாழ்க்கையில் பல இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகங்கள் செய்கிற ஒரு சஹாபியாக இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தார்கள். எனவே அவர்களுடைய சிறப்பம்சங்களை, ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்ற பொழுது இவர்கள் சிறிய வயதுடையவர்களாக காணப்பட்டார்கள். மேலும் பத்ர் யுத்தத்திலே கைதிகளாக பிடிபட்ட குறைஷிகளிடம் அரபு எழுத்தணி கலையை கற்ற சஹாபாக்களில் ஒருவராகவும் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். இதன் காரணமாக ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வஹியை எழுதக்கூடிய ஒரு பொறுப்பாளராக, காத்திபுல் வஹியாக ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். அதுபோலதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல் குர்ஆனை ஓதி காண்பிக்கக்கூடியவர்களாக, தான் மனனம் செய்த அந்த அல் குர்ஆன் வசனங்களை நபிகளாரிடத்திலே ஓதி காண்பித்து அதனை சரி செய்யக்கூடியவர்களாக ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். மேலும் அவர்கள் சிறு வயதிலேயே சஹாபாக்களில் மார்க்க சட்டங்களை அறிந்த ஒரு சஹாபியாகவும் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். இதன் காரணமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய அந்த மார்க்க விளக்கத்தை பற்றி சிறப்பித்து எவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால், அஃப்ரலு உம்மதி ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது என்னுடைய சமுதாயத்திலே இந்த இல்முல் ஃபராயில் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்திலே சொத்து பாகப்பிரிவினை அறிந்தவர்களில் மிக அறிந்த ஒரு சஹாபியாக ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஹதீதுகளை அறிவிப்பு செய்த ஒரு சஹாபியாகவும் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். இவ்வாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்கின்ற பொழுது பல சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய ஒரு சஹாபியாக காணப்பட்டார்களோ, அவ்வாறே நபிகளாருடைய மரணத்தின் பின்னரும் பல சிறப்பம்சங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. எவ்வாறு என்று சொன்னால், நபிகளாருடைய மரணத்தின் பின்னர் அடுத்த ஹலீஃபா நியமிக்கின்ற பொறுப்பு வருகின்ற பொழுது, சகீஃபா பனி சாயிதாவிலே அனைத்து சஹாபாக்களும் ஒன்று குழுமி இருக்கின்ற பொழுது ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் முஹாஜிரின், நிச்சயமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரூன்களில் ஒருவராக இருக்கிறார்கள். எனவே நாம் ஒருவரை தெரிவு செய்வதாக இருந்தாலும் வரக்கூடிய தலைவர் அவர் முஹாஜிரூன்கள் இருந்தான் வர வேண்டும், நாங்கள் எல்லாம் அன்சாரியங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது ஹலீஃபாவாக, நபிகளாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தின் பின்னர் முதலாவது ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். எனவே அவருடைய ஹலீஃபத் பொறுப்பிலே முக்கிய பங்காற்றிய ஒரு சஹாபியாக ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் அடுத்ததாக மதீனாவினுடைய முஃப்தியாகவும் நபிகளாருடைய மரணத்தின் பின்னர் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் மதீனாவிலே அல் குர்ஆனை ஓதக்கூடிய சஹாபாக்களில் அல் குர்ஆனிலே தேர்ச்சி பெற்றவர்களில் மிகவும் ஒரு முக்கிய ஒருவராக, மிக ஒரு தலைவராக ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே எர்முக் யுத்தத்திலே கிடைக்கப்பட்ட அந்த கனிமத் பொருட்களை பங்கீடு செய்கின்ற பொறுப்பு ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் தான் வழங்கப்பட்டது. அதுபோலதான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அல் குர்ஆன் வசனங்களை ஒன்று சேர்க்கின்ற பொறுப்பும் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் வழங்கப்பட்டது. அவ்வாறே
தொடர்கின்ற பொழுது உஸ்மான் ரலியனுடைய ஆட்சி காலத்தில் அல் குர்ஆன் ஒரு முஸ்ஹபாக ஒரு நூலாக தொகுக்கப்படுகின்ற பொறுப்பும் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம்தான் வழங்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல சிறப்பம்சங்களை கொண்டு வாழ்ந்த ஒரு சஹாபியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். வாழ்ந்த இறுதி கட்டத்திலே அவர்கள் ஹிஜ்ரி 45வது வருடம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தினுடைய இடையிலே மதீனாவிலே மரணிக்கின்றார்கள். பகீலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் மரணித்த நாளை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு சொல்லி காட்டினார்கள். லக்கத் துஃபினல் யௌம் இல்முன் கஸீருன், இன்றைய நாள் மிகப்பெரியதொரு அறிவு புதைக்கப்பட்டிருக்கிறது, அடக்கம் செய்யப்பட்டது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறப்பித்து சொன்னார்கள். எனவே மிகப்பெரியதொரு அறிஞராக அனைத்து விடயங்களிலும் வகி எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல் குர்ஆனை ஒன்று சேர்க்கின்ற பொறுப்பு, அதுபோல இஸ்லாமிய சொத்து பங்கீடு செய்கின்ற பொறுப்பும் பங்கீடு செய்கின்ற அந்த அறிவும் அவரிடம் காணப்பட்டது. மதீனாவினுடைய முஃப்தியாக காணப்பட்டார்கள். அல் குர்ஆனில் தேர்ச்சி பெற்ற ஒரு சஹாபியாக காணப்பட்டார்கள். இவ்வாறு பல சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு சஹாபி மதீனாவிலே வாழ்ந்து மரணித்தார்கள். வல்ல ரஹ்மான் அன்னாரை புரிந்து கொள்வானாக. ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையும் எம்முடைய வாழ்க்கையுமாக அவருடைய வாழ்க்கையை போல எம்முடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.